மரகதம், நீ போனை மட்டும் ஸ்வேதா கிட்ட கொடுக்காம இரு, அப்புறம் தெரியும் இந்த நேசமணி யாருங்க. வா 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 வா, சீக்கிரம் வா. அடிச்சேச்சா. சூப்பர் சூப்பர். என்னங்க உங்க கிட்ட அம்மா தேடுவாங்க, நான் உள்ள போறேன். Mom, I want to speak. Sweta. கிரே. ஸ்வேதா, என் பையன் மேடி உன்கிட்ட தனியா பேசணும்னு விரும்புறான். பேசுறியாமா? தாம்பூலம் மாத்தினதோட பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்னம்மா யோசிக்கிற? பேசு. ஸ்வேதா, எங்க அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் தான் ஏற்கனவே போன்ல சொல்லியிருக்கேனே. பேசுங்க, இல்லைன்னா எங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் கட்டிக்க போற மாதவனே அவர் அண்ணன் கிட்ட பேசுன்னு சொல்லும் போது பேசாம எப்படி இருக்க முடியும்? பேசுறேன். தேங்க்யூ. கண்மணி, அந்த லூசு பைய ஸ்வேதா கிட்ட என்ன பேச போறான்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நீ கதவல காத வச்சு என்ன பேசுறாங்கன்னு கேளு. என் பாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எஸ், ரொம்ப பிடிக்கும். சரி, கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்ததும் அடிக்கடி உங்களுக்காக பாடுறேன். தேங்க்ஸ். ஏதாவது கேக்குதா கண்மணி? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அத்தை. என்கிட்ட என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க? இங்க கண்ண மூடுங்க, சொல்றேன். கண்ணையா? எதுக்கு? மூடுங்க, சொல்றேன்.
மாதவன் சொன்ன மாதிரி மேடி குழந்தைதான். மாதவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி நான் மாதவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மேடிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஜோசியரை வச்சு நிச்சய தேதியை குறிச்சிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ம்? ஆ சரிங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ சரிங்க வரோம் போயிட்டு வாங்க. மேடி வர. வாங்க. அத்தை ஏய், இந்தாங்க அத்தை. என்னது இது? நீங்க என்ன ஸ்வீட் பண்ண சொல்லி கேட்டீங்கல்ல, ஆ. அதான். நான் சும்மா வம்பு பண்றதுக்காக கலாட்டா பண்ணேமா. நீ நிஜமாவே பண்ணிட்டியா? ம். அப்போ நீ என் பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற. ம்? ம். 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 குடு. நான் வீட்ல போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரியா? ம். அப்போ நாங்க வரோங்க. வா. ம். வரேன் ஸ்வேதா. வா பாய். பூமிகா வரோம். பாய். டாடா. ஆ, பாய். போதும்க்கா. வா. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரேங்க. சரி. எல்லாருக்கும் போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்க. பாய் பூமிகா. நில்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னத்த மாதவனை வச்சு மாமாவை அடிச்சதுல மயங்கிட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா மாமா இப்ப வந்து நிக்கிறாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. போச்சு, தப்பிச்சோன்னு நினைக்கும் போது தாத்தா நம்மள மாட்டி விட கரெக்டா வந்துட்டாரு. ஏதாவது பண்ணி சமாளிங்க பாட்டி. இல்லனா நான் கௌதம கல்யாணம் பண்ணி பணக்கார வீட்டுக்கு மருமகளாக முடியாது. என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியலையா? நான் தான் ஸ்வேதாவோட தாத்தா. ஓ, மரகதத்தோட வீட்டுக்காரரு, கண்மணியோட மாமனார், பூமிகாவுக்கு தாத்தா. என் பேரு நேசமணி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயோ, மாமா நம்மள மாட்டி விட ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காரே. இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், நம்ம மாட்டணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? அது வந்து ஆ, 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 ஐயோ, ஒரு அடி ஒரு இடி. ஆமா, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமாம்மா, அது என்ன முக்கியமான விஷயம்? எங்களை கேட்டா நீங்க தானே சொல்ல வந்தீங்க. நீங்க தான் சொல்லணும். ஆமா, நான் தான் சொல்லணும். அத்தை, நமக்கு நேரம் நல்லா இருக்கு. மாதவன் தலையில கட்டையால அடிச்சதுனால மாமாவுக்கு மண்டை குழம்பிடுச்சு. சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டாரு. நானும் மண்டைய புரட்டி புரட்டி யோசிச்சு பாக்குறேன்.
எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வரல. அப்பாடா. உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா உங்க வைஃப் கிட்ட கேளுங்களேன் என்னன்னு. நல்ல ஐடியா தான். மரகதம், நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை, அத பத்தி தான் சொல்ல வந்தீங்க. அப்படியா? கண்மணி, உங்க அத்தை சொல்றது சரியா? சரிதான் மாமா. என் பொண்டாட்டி மருமகளும் சொன்னா சரியா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வேதாவை பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப சரி, வரங்கய்யா, வர எல்லாருக்கும். பாய். லூசு தாத்தா. வாங்க. போயிட்டு வா. பாய் பாய் லூசு தாத்தா. இவன் எதுக்கு என்ன லூசுன்னு திட்டினா? ராகினி, அத்தை, ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி நிச்சயத்துக்கு நாள் குறிக்க சொல்லிரலாமா? சரிங்க அத்தை. சொல்லுங்கம்மா. ஜோசியரே, நான் கல்பனா பேசுறேன். சொல்லுங்க கல்பனாமா. மாதவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்பதான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிச்சயத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க வந்து நிச்சயத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். குறிச்சு கொடுத்துறோமா? நாள் குறிச்சு கொடுக்க எப்ப வரீங்க? உடனே வந்துடுறோமா? அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா. உடனே வீட்டுக்கு வரேன்ட்டாரு. சரிங்க அத்தை. அக்கா, அதிர்ஷ்டம் செம்மையா இருக்குக்கா. உன்ன மாதிரி யாராலையும் ஸ்வீட் செய்ய முடியாது. அக்கா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? வந்த 2 பேர்ல யாருக்கா மாப்பிள்ள? என்ன கேள்வி இது? நான் தான் சொன்னேன்ல, பூ போட்டு சட்டை போட்டு வரேன்னு. நீதான் மாப்பிளைய பார்த்தல, அப்புறம் என்ன? பார்த்தேன்க்கா, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். இதுல என்னடி டவுட்? இல்லக்கா, பொதுவா மாப்பிள்ள பொண்ணை பார்க்க வரும்போது மாப்பிள்ள தான் பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசுவாரு. ஆனா மாப்பிள்ள வராம மாப்பிள்ள அண்ணா உன்கிட்ட வந்து ரொம்ப நேரமா பேசினாரா? அதான் கேட்டேன். மாப்பிளைக்கு என்ன மாதிரியே கொஞ்சம் கூச்ச சுபாவண்டி, அதான் நேர்ல வந்து பேசல. ஓ, மாப்பிள்ள அண்ணன் குழந்தை மாதிரி வெகுளியான ஆளா, அதான் என்கிட்ட வந்து பேசினாரு. சரிக்கா, மாப்பிள்ள போன் நம்பர் வாங்கிட்டியா? போன் நம்பரா? அது எதுக்குடி? என்னக்கா நீ எதுக்குன்னு கேக்குற? உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை கிட்ட நீ பேச வேணாமா? நீ பேசினா தானக்கா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். ஆமால, இப்போ என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேணாக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ விடு. யாருக்கிட்டயாவது கேட்டு மாப்பிள்ளையோட போன் நம்பரை உனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் கேட்டேன்னு சொல்லி நீ போன் நம்பர் வாங்காத, யாராவது தப்பா நினைச்சிட போறாங்க. அதெல்லாம் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் போன்ல பேசிக்கிறதுலாம் ரொம்ப சகஜம்க்கா. நான் போன் நம்பர் வாங்கி தரேன், நீ அவர்கிட்ட பேசு. சரி. கண்மணி, அப்படி இப்படின்னு பொண்ணு பாக்குற வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து நிச்சயம்தா. நிச்சயம் பண்ணி திரும்ப எதுக்கத்த டென்ஷன் பண்ணிக்கிட்டு நேரா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆமா பாட்டி, நம்ம பண்ற ஆள் மாறாட்ட டிராமா எப்ப வேணாலும் கல்பனா ஆண்டிக்கு தெரிஞ்சிடலாம். அதனால நம்ம நேரத்தை தள்ளி போடுறது நமக்கு தான் ரிஸ்க். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்பதான் நமக்கு சேஃப் பாட்டி. சரி, நேரடியா ஸ்வேதாக்கு நிச்சயம் இல்லாம டைரக்டா கல்யாணம் பண்றதுக்கான வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு. ஐயோ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
அத்தை, ம்? மாமா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா? மாமாவுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சா? தெரியலையே. மரகதம், ம்? ஆஹா. ஸ்வேதா நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுங்கிறதுக்காக அவளுக்கு நடக்கிற கல்யாணத்தை அறகுறையா செய்யக்கூடாது, முழுசா செய்யணும். அதனால நிச்சயம் பண்ணணும். அப்பாடியோ, என் புருஷனுக்கு புத்தி தெரியல. எப்படியோ தப்பிச்சோம். ஸ்வேதா கல்யாணத்தை பார்த்து இந்த ஊரே வாய் மேல கை வைக்கிற மாதிரி கிராண்டா பண்ணணும். ஆஹா, பண்ணிடலாங்க, பண்ணிடலாம். மரகதம், ஸ்வேதா விஷயமா ஏதோ சொல்ல வந்தேன். ஆ? திடீர்னு ஒரு அடி, ஒரு இடி, எல்லாம் மறந்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு சொன்னேனா? ஆமா மாமா, சொன்னீங்க. ஸ்வேதாவுக்கு வந்த நல்ல வரனை விட்டுடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படியா? ஆமா. சரி சரி சரி. ஆமா, ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க வந்தவங்கள 2 பசங்க இருந்தாங்களே, அதுல யாரு மாப்பிள்ள? அது பூமிகா. மாப்பிள்ளையோட போட்டோவை காட்டு. ஆ, இந்தாங்க. இதுதான் ஸ்வேதா கட்டிக்க போற மாப்பிள்ள. பேரு மாதவன். அப்படியா? மாப்பிள்ள பார்க்க நல்ல அழகா ஸ்மார்ட்டா அறிவாளியா தான் தெரியுறாரு. ஆ. ஆமா, இவன் கூட இன்னொரு பையன் வந்தானே, அவன் பேர் என்ன? அவர் பேரு வந்து கௌதம் ஓ தாத்தா. ஓ, கௌதமா? ஆ. அவரைத்தான் நம்ம ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு நினைச்சிட்டேன். கௌதம விட மாதவன் தான் நல்லா இருக்காரு. நல்ல வேலை. ஸ்வேதா நீங்க 1 கோடிக்கு ஆசைப்பட்டு பார்த்த லூசு மாப்பிளைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இல்லனா ஸ்வேதாக்கு இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்குமா? ஆமாமா, 2 மாப்பிள்ளையும் ஒண்ணுதானே. ஒரே ஒரு அடிதான் எவ்வளவு வேலை செய்யுது. ஆமா, நாம இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ஆ? ஒரு அடி, ஒரு இடி, எல்லாம் மறந்து போச்சு. ஆ. அப்பாடி. மரகதம், ஆ? நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வந்தனா? ஒன்னும் சொல்ல வரலங்க. நீங்க போங்க, நான் உங்களுக்கு சூடா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வரேன். போங்க. சரி சரி சரி. மரகதம், சரி, நான் போன் எடுத்துட்டு போறதா இருந்தேன். இந்த சரி. ஐயோ மரகதம், அந்த போன்ல இருக்கிறது ஸ்வேதாவுக்கு பார்த்த மாப்பிள்ள தானே? ஆமாங்க. நான் முதல்லயே சொல்ல மறந்துட்டேன், மாப்பிள்ள சூப்பர். ரொம்ப தெளிவா இருக்காரு. கடவுளே, ஸ்வேதா கல்யாணம் முடியற வரைக்கும் என் புருஷனுக்கு பைத்தியம் தெளியாம இருக்கணும். நமஸ்காரம். உட்காருங்க, உட்காருங்க. அம்மா கூட மேடி அண்ணன் ஜாதகம் இந்தாங்க. மேடியோட ஜாதகம். இத பார்த்து நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்க. சரிங்கம்மா.
4 6 9 3 7 சரியா வரலையே. அம்மா, மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் பேர் பொருத்தம் அவ்வளோ சரியா இல்லையேம்மா.